அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரல்ராஜ் பேசுறேன். இன்றைய பேர் என்ன பார்க்க போறோம்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிச்சாரமா பயிற்சி ஆக போறார். அதிச்சாரம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி போறது. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி போறார். அதாவது மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு போறார். கடகத்துல ஒரு 25 நாட்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருப்பார் உச்சமா. தன்னோட உச்ச வீட்டுல 25 நாட்கள் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வக்ரநிலை அடைவார். இப்ப புனர்பூசம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாதத்துல அந்த 25 நாட்கள் வந்து இருப்பார். எப்பவுமே குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உச்ச வீட்டுக்கு வர்றப்ப எல்லா ராசிகளுக்குமே ஒரு சில வித நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு ஒரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு ஒரு ராசிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50% ரொம்ப கெடுதலா இருக்கிறதுலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் நடக்கிற அளவுக்கு அந்த குருனுடைய உச்ச வீடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு யோகம் அதிர்ஷ்டம் மாதிரி அந்த குரு உச்ச வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது அது முன்னோக்கிய பயணம். அதாவது அதிசாரங்கள் 25 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. கடகத்தில் இருப்பார் 25 நாட்கள். அதுக்கப்புறம் வக்ரம் ஆயிடுவார். 18/10/2025 என்று, அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அதிச்சாரமா குரு முன்னோக்கி போறார். முன்னோக்கி கடகத்தில் இருக்க போறார். 25 நாட்கள், அதாவது 11/11/2025 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் வக்ரம் ஆயிடுவார். அந்த 25 நாட்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன்கள் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இதுல அதாவது எந்தெந்த ராசிக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே எல்லா ராசிக்குமே குரு உச்ச வீட்டுல ஒரு சில வித நன்மைகளை பாவத்து அந்த மாதிரி செய்திருவார். அதுல ரொம்ப யோகமா நல்லதெல்லாம் நிறைய விஷயம் நடக்க போற ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா மேசம், மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். இந்த இந்த ராசிக்காரங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அதீத நன்மைகள் அந்த 25 நாள்லயே பெற போறாங்க. அதாவது இது வந்து அட்வான்ஸா இப்ப அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல வந்து குரு பயிற்சி ஆகிதான் அந்த கடகத்துக்கு வருவார். இப்ப அதிசாரமா ஒரு முன்னோக்கியே வந்துடுறாரு. இது அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த பலன்கள் இந்த 25 நாட்கள்லயே காமிச்சிருவார். அப்ப அந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 25 நாட்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். எல்லா ஒரு கடன் அடைபடுறதோ, ஒரு திடீர்னு ஒரு வீட்டு நிலைமைகள் மாறுறது, கல்வியில ஒரு உயர்வு கிடைக்கிறதோ, ஒரு விருது பெறுறது, ஒரு கடன் தீர்றது, நோய்கள் தீர்றது, இந்த மாதிரி இல்லை அதுக்கு உண்டான ஒரு முன்னோடியான ஒரு நல்லது நடக்கிறது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியத்தினுடைய அது நல்ல திருமணம், குழந்தைகள் பிறக்கிறது, இந்த மாதிரி ஒரு 25 நாட்கள்ல அந்த நன்மைகள் அதீத நன்மைகள் கொடுப்பார். பொருளாதாரத்துல ஒரு பலம், பொருளாதார திடீர்னு ஒரு வரவு கொடுக்கறது, ஒரு அதிர்ஷ்டம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காலகட்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப மீதமுள்ள ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம பலன்களா இருக்கும். அதாவது ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இதுக்கெல்லாம் ஒரு மத்தியம் பலனா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு குரு பகவான் உச்ச வீட்லிங்கிறப்ப ஒரு ஒரு ராசிக்கு தகுந்த மாதிரி சில நன்மைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து செய்வார். எப்பவுமே குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா பலன் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது. அதனால குரு பார்க்குற இடத்துக்கும் ஒரு உச்சமா இருந்து ஒரு பார்வை ஒரு இடத்த பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய தன்மையே மாத்திரும். அப்ப அதனால அந்த உச்ச வீட்டுல இருக்கிறப்ப அந்த இந்த இருக்கிற பாவத்துக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும், பார்க்குற இடத்துக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும். அப்ப அந்த குருனுடைய அந்த 25 நாட்கள்ல பல நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா செய்து வைப்பார். ஒரு ஒரு ராசிக்கு உண்டானதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா வந்து பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.